எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். அந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி. சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இந்த சாதாரண குழந்தை வடிவானானார். தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன். அதனால் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான். பராசுரன் கொக்காகவும் தேனுகாசுரன் கழுதையாகவும் பிரம்பன் சிறுவனாகவும் அரிஷ்டன் காளையாகவும் தேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றனர். ஆனால் 5 வயது இருந்த கண்ணன் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொன்றார். கண்ணன் என்றால் ராதை ருக்மணி பாமா இவர்கள் தான் நினைவுக்கு வருவர். ஆனால் கண்ணனுக்கு காற்று மனைவிகள் உண்டு, ருக்மணி சத்யபாமா காலிந்தி ஜாம்பவதி விக்கிரவிந்த பத்திரை லட்சுமணை. ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகிக்கு மகனாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். கண்ணன் முகுந்தன் கோபாலகிருஷ்ணன் நந்த கோபாலன் என்று பல்வேறு பேர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினத்தன்று நாம் நம் வீடுகளில் வரவேற்று பூஜை செய்து ஆனந்தம் பெறுவோம். வரவேற்று எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். அந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி. சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இந்த சாதாரண குழந்தை வடிவானானார். தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன். அதனால் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான். பராசுரன் கொக்காகவும் தேனுகாசுரன் கழுதையாகவும் பிரம்பன் சிறுவனாகவும் அரிஷ்டன் காளையாகவும் தேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றனர். ஆனால் 5 வயது இருந்த கண்ணன் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொன்றார். கண்ணன் என்றால் ராதை ருக்மணி பாமா இவர்கள் தான் நினைவுக்கு வருவர். ஆனால் கண்ணனுக்கு காற்று மனைவிகள் உண்டு, ருக்மணி சத்யபாமா காலிந்தி ஜாம்பவதி விக்கிரவிந்த பத்திரை லட்சுமணை. ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகிக்கு மகனாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். கண்ணன் முகுந்தன் கோபாலகிருஷ்ணன் நந்த கோபாலன் என்று பல்வேறு பேர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினத்தன்று நாம் நம் வீடுகளில் வரவேற்று பூஜை செய்து ஆனந்தம் பெறுவோம்.
மறுவேற்று. எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். அந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி. சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இந்த சாதாரண குழந்தை வடிவானானார். தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன். அதனால் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான். பராசுரன் பொக்காகவும் தேனுகாசுரன் கழுதையாகவும் பிரலம்பன் சிறுவனாகவும் அரிஷ்டன் காளையாகவும் தேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றனர். ஆனால் 5 வயது இருந்த கண்ணன் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொன்றார். கண்ணன் என்றால் ராதை ருக்மணி பாமா இவர்கள் தான் நினைவுக்கு வருவர். ஆனால் கண்ணனுக்கு காட்சி மனைவிகள் உண்டு. ருக்மணி சத்யபாமா காலிந்தி ஜாம்பவதி விக்ரவிந்த பத்திரை லட்சுமணை. ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைக்குள் வசுதேவர் தேவகிக்கு மகனாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். கண்ணன் முகுந்தன் கோபாலகிருஷ்ணன் நந்த கோபாலன் என்று பல்வேறு பேர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினத்தன்று நாம் நம் வீடுகளில் வரவேற்று பூஜை செய்து ஆனந்தம் பெறுவோம். மறுவேற்று. எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். அந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி. சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கைகளுடன் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இந்த சாதாரண குழந்தை வடிவானானார். தன்னை வதம் செய்யவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணினான் கம்சன். அதனால் அவனை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான். பராசுரன் பொக்காகவும் தேனுகாசுரன் கழுதையாகவும் பிரலம்பன் சிறுவனாகவும் அரிஷ்டன் காளையாகவும் தேசி குதிரையாகவும் உருவம் எடுத்து கண்ணனை கொல்ல முயன்றனர். ஆனால் 5 வயது இருந்த கண்ணன் அவர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொன்றார். கண்ணன் என்றால்